நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படிமா உங்களால அவனை மன்னிக்க முடிஞ்சது? என்னால அந்த ராட்சசனை என்னைக்குமே மன்னிக்க முடியாது. அப்புறம் ஏன் அவனை விட்டுட்டீங்க? நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க. இல்ல தீபக், நான் அந்த ஆளை எந்த அளவுக்கு வெறுக்கிறேனோ அதை விட பல மடங்கு உன் மேல பாசம் வச்சிருக்கேன். அவனுக்கு தண்டனை கொடுக்கறேன்னு உன்னை நான் பலி கொடுக்க முடியாது. நான் வாழ்க்கை பூரா கடந்த காலத்திலேயே வாழ்ந்து உன்கிட்ட இருந்து விலகி இருந்த, இனிமே முடியாது. நான் என்னுடைய கடந்த காலத்தை மறக்க நினைக்கிறேன். நீயும் மறந்துரு. நானும் நீயும் மட்டும் ஒருத்தருக்காக ஒருத்தர்னு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதா? நான் என் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை தான் கத்துக்கிட்டேன். கோவம், வெறுப்பு ரெண்டத்தையும் மனசுல வளர்த்துக்கிட்டா வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. நீ அவனை கொல்லணும்னு நினைக்கிறல்ல? சரி, நீ அவனை கொன்னுட்டீனா அவன் கதை முடிஞ்சிரும். அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அதனால உனக்கும் எனக்கும் என்ன கிடைக்கும்? என்கிட்ட இருந்து என் புள்ள பிரிஞ்சிருவான். உன்கிட்ட இருந்து உன்னுடைய அம்மா. நீ பழிவாங்க நினைக்கிறல்ல? அப்ப நீ நல்லா வாழ்ந்து பழிவாங்க. அவனை பெருசா பழி வாங்கணும்னா நீ வாழ்க்கை பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நாம நல்லபடியா ஒரு சரியான வாழ்க்கை வாழும்போது அதை எதிரியால நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது. இந்த துப்பாக்கியை தூக்கி போட்டுடு. இங்க பாரு, இந்த மாதிரி பொருள் எல்லாம் உன் கையில பாக்குறதுக்கு நான் விரும்பவே இல்ல. தூக்கி போட்டுரு. சொன்னா கேளு தீபக். நீ அவனை சாகடிக்கணும்ன்ற முடிவில் இருக்கல்ல? நாம அவனை சாகடிச்சிடலாம். மொத்தமா அவனை முடிச்சு கட்டிடலாம். நம்ம மனசுல இருந்து, நம்ம மூளையில இருந்து அவனை சுத்தமா மறந்துடலாம். இந்த நிமிஷத்துல இருந்து நானும் நீயும் மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில அப்படி ஒருத்த இருந்தாங்கிறதே நம்ம மறந்துடணும். அவன் கதை முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சு போச்சு. துப்பாக்கியை என்கிட்ட கொடு. துப்பாக்கியை என்கிட்ட கொடு. போதும், அழாத தீபக். எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு ஆலோக். இந்த மோசமான சூழ்நிலையால அவங்க உறவு ஏதாவது பாதிச்சிடுச்சுன்னா? இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அபர்ணா ரொம்ப புத்திசாலி பொண்ணு. தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவ ஒரு ஸ்கூல்ல சாதாரண வேலைக்கு போனானா நம்ம கிட்ட வந்து 10 பைசா கூட கேட்கலையே. அபர்ணா அக்கா ரொம்ப நல்லவங்க. பிஐஎல் கூட ரொம்ப நல்லவர். அப்படி இருந்தும் நீங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறீங்களே காட். திஸ் இஸ் நாட் ஃபேர். அவங்க ப்ராப்ளமை நீங்க சீக்கிரமா சால்வ் பண்ணணும். ப்ளீஸ். சுஹானா, சுஹானா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
என்னாச்சு சுஹானா? நேற்று நைட்ல இருந்து ரொம்ப அமைதியாவே இருக்க. கேக்குறேன்ல, மறைக்காம சொல்ல. இஷான் பிஏஎல்ல பார்க்க போலாமா? ஓ, ராகுல் மாமாவையா? சுஹானா, உனக்கே தெரியும்ல, அவர் செம்ம அறுவை கேஸ். இஷான் ப்ளீஸ், அவரை பத்தி அப்படி பேசாத. அவர் ரொம்ப நல்லவர். உனக்கு தெரியுமா அப்பர்ணாக்கவும் பிஏஎல்ல எவ்வளவு ப்ராப்ளம். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் சுஹானா? ஐ மென்ட் அவங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, நிச்சயமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்ல வந்தேன். அதனாலதான் வாயை நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம். ஒன்று புரிஞ்சுக்க சுஹானா, ராகுல் மாமாக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. அவர் தான் ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுவார். ஓகே, ஐம் சாரி. ராகுல் மாமா வேலையை பற்றி உனக்கே தெரியும்ல. அவர் எப்போ ஊரில் இருக்காருன்னே தெரியாது. எப்போ பார்த்தாலும் பாரிஸ் நியூயார்க்குன்னு சுற்றிட்டு இருப்பாரு. சுஹானா, அம்மா நீ அழறியான்னு? ராகுல் மாமாவை பற்றி ஏய், நீ முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. மறைக்காம சொல்லு, கேட்குறேன்ல. இல்ல, நான் ஒன்றும் அழல. கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு. நிஜமாவா? இங்க காட்டு. எதுவுமே இல்லையே சுஹானா. அடராமா, சீயா, நம்ம பியூட்டிஃபுல் ஏரியால இப்படி பியூட்டிஃபுல்லான அசிங்கமா? அதுவும் இந்த பியூட்டிஃபுல் மார்னிங்ல தாங்க முடியலையே. என்னோட மொத்த பியூட்டிஃபுல் டேவும் பாழாயிடுச்சே. நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளோட அழகான பியூட்டிஃபுல் ஏரியால இத ஒன்னதான் பார்க்க முடியலையேன்னு நினைச்சேன். வெக்கம் மானம் எதுவும் இல்லாம இப்படி மொட்டை மாடியில வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? இந்த மாதிரி வயசு பசங்க நம்மளோட பியூட்டிஃபுல்லான சாவடி பஜார அமெரிக்கா மாதிரி மாத்திட்டீங்களே. இந்த பியூட்டிஃபுல் ஏரியாக்காரங்க எல்லாரும் கேளுங்க. இந்த பியூட்டிஃபுல் ஏரியாவை சேர்ந்தா எல்லாரும் எழுந்துருங்க. இப்படி வாங்க, கண்ணை திறந்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. மஞ்சு ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சுஹானா கல்ல ஏதோ தூசி விழுந்துருச்சுன்னா அதை எடுக்கலான்னு பாத்துட்டு இருந்தேன். ஆஹா, எடுத்துக்கிட்டு இருந்தியா? நல்லா எடு. ஈஷான் கண்ணா, நான் ஒன்னும் உன்னை தடுக்கலையே. எப்படியும் நம்ம பியூட்டிஃபுல் கலாச்சார ஏரியால நாட் அட் ஆல் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் பொண்ணு வந்தா எல்லாத்தையும் பார்த்துதானே ஆகணும். நீ எடுக்கண்ணா, நீ பார்த்து தூசி எடு. நீயே அவ கண்ணுல தூசிய போட்டு நீயே எடுத்துக்கிட்டு எடு எடு எடு, நல்லா எடு. பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களால வாயை மூடிட்டு இருக்க முடியாதா? ஏன் நான் என்னோட பியூட்டிஃபுல் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்? அந்த ஆண்டவனோட அருளால என் வாய் நல்லா தான் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த அழகான வாய்க்கு மேல பியூட்டிஃபுல்லான மூக்கு நீளமா இருக்கு. அந்த பியூட்டிஃபுல் மூக்குக்கு மேல மீன் மாதிரி 2 கண்ணு அழகா வேற இருக்குல்ல. ஆமா ஆமா, அதுக்கு மேல வானலி மாதிரி தலை, அதுல மூளையே காணவே. சுஹானா, இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் பியூட்டிஃபுல் மஞ்சு முட்டாளுங்கறியா? யா, இல்ல இல்ல மஞ்சு ஆண்டி, இவ பேசுறத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மஞ்சு ஆண்டி, நீங்க உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட் கூட. இல்ல, யூ ஷட் அப் இஷான். எந்த ஆங்கிள் இவங்க இன்டெலிஜென்ட்டா தெரியுறாங்க? நான் பியூட்டிஃபுல் தான், பியூட்டிஃபுல் இன்டெலிஜென்ட் தான். உங்களை பத்தி நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? இதான் ஆச்சு. மஞ்சு ஆண்டி நீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன எப்படி இருக்காங்கன்னு கேக்குற? பார்த்தா தெரியல? நல்லா பாரு, மஞ்சு ஆண்டி இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் தானா? மத்த நாள்ல இல்ல, அது வந்து தினமும் நீங்க பியூட்டிஃபுல்லா தான் இருக்கீங்க. ஒரு நாள் சமந்தா, ஒரு நாள் நயன்தாரா. பாவம் அந்த ஹீரோயின். தேங்க் யூ. பாத்தியா, கேட்டியா? இந்த மொத்த ஏரியாக்கும் தெரியும் இந்த பியூட்டிஃபுல் பப்ளி மஞ்சுவோட மம்மி பியூட்டிஃபுல்னு. இந்த மொத்த பியூட்டிஃபுல் ஏரியாவுக்கும் தெரியும் பியூட்டிஃபுல் பப்ளியோட பியூட்டிஃபுல் மம்மி ரொம்ப அதிகமா பேசுவாங்கன்னு. பாத்தியா ஐஷான்,
உன் பொண்டாட்டி பேசுறத பாத்தியா? டைரக்டா என்னோட ஃபேஸ பார்த்தே முட்டாள்னு சொல்றா. சுகானா, நீங்க உங்க மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. முதுகுக்கு பின்னாடி பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் எப்பவும் அப்படிதான் பண்ணுவேன். உன் தம்பி பொண்டாட்டிக்கு நீ எதை சொல்லி புரிய வை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இஷானோட பொண்டாட்டி இல்ல. ஐ மீன் வைஃப் ன்னு சொல்ல வந்தேன். அபிஷியல் வைஃப். இப்போ நான் ஐ லவ் யூ கூட சொல்லிட்டேன். பாத்தியா இந்த ரவள? எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. எல்லாரும் முன்னாடியே சொல்றா ஐ லவ் யூன்னு. ஹலோ, உங்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறது தான் வேலையா? நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில என் புருஷன் கூட என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. உன் புருஷன் கூட என்ன பண்றதாலும் உன் வீட்டுக்குள்ள போய் பண்ணு. அப்புறம் இந்த மொட்டை மாடியில அப்புறம் இது பார், இங்க வாயே, இங்க வா. அப்புறம் என்னோட பியூட்டிஃபுல் பப்ளி இதெல்லாம் பார்த்தான்னா, இதெல்லாம் கேட்டால்னா அப்புறம் கெட்டு போயிட மாட்டேன். கெட்டு குட்டி சுவரா போவா உங்க பியூட்டிஃபுல் பப்ளி. நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில என் புருஷன் இஷான காதலிப்பேன் இந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டு மொட்டை மாடியில என் புருஷன் கூட நான் டான்ஸும் ஆடுவேன். இப்படி இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவேன், ரொமான்ஸ் பண்ணுவேன். பப்ளி இந்த பக்கம் வந்துடாத. நான் இப்படி கூட டான்ஸ் ஆடுவேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எங்க வீட்டு மொட்டை மாடியில என் ஹஸ்பண்ட் என்னையும் லவ் பண்ணுவாரு. இஷான், என் செக்ல கிஸ் பண்ணு சீக்கிரம். சுகனா இங்க வேணாமே. இஷான், இப்படி ஏதாவது ப்ராப்ளமா? சி 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 சி. கொஞ்சம் கூட வெக்கமான எதுவுமே இல்ல இவளுக்கு. இந்திரம்மா, எதுக்குமா எங்க அம்மாவை கூப்பிடுற? ஈஷானம்மா, ஈஷானம்மா. எங்க எங்க ஓடுறீங்க? இன்னும் நான் உங்களுக்கு நிறைய பியூட்டிஃபுல் ரொமான்ஸ் எல்லாம் காட்டணும். மஞ்சு ஆண்டி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்திரம்மா, ஓ ஈஷானம்மா. இந்த குரலை கேட்டா மஞ்சு அண்ணியோட பியூட்டிஃபுல் வாய்ஸ் மாதிரி இல்ல? அட கடவுளே, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? மறுபடியும் தொட்டி அங்க போறாங்க பாரு. ஹலோ ஹலோ, எங்க ஈஷானம்மா? மஞ்சு அண்ணி, மஞ்சு அண்ணி, நாங்க எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? மஞ்சு அண்ணி, என்ன ஆச்சு? வாங்க வாங்க, இப்படி வாங்க. வாங்க மஞ்சு ஆண்டி. இல்ல அண்ணி, வாங்க டீ குடிக்கிறீங்களா? உங்களோட பியூட்டிஃபுல் பப்ளி எப்படி இருக்கா? அவளுக்கு என்னங்க, என் பியூட்டிஃபுல் பப்ளி ரொம்ப நல்லா இருக்கா. அவ என்ன செய்யறானா, என்னோட பியூட்டிஃபுல் டைனிங் டேபிள் மேல உட்கார்ந்து என் கையால நான் செஞ்ச சப்பாத்தி உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியா? இது நல்ல விஷயம் தான். இல்ல தப்பா சொல்லிட்டேன், பியூட்டிஃபுல்லான விஷயம் தான். ஆமா, நான் என்ன பேசினாலும் எப்பவும் பியூட்டிஃபுல்லா தாங்க இருக்கும். ஆனா ஈஷானம்மா, உங்க வீட்டுல நடக்கிற அநியாயம் நல்லாவும் இல்ல பியூட்டிஃபுல்லாவும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அலோக் சார்? உங்க புள்ள இருக்கானே, உங்க மருமகளும் இருக்காளே, என்னத்த சொல்றது அவங்க? என்னது, எங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா? ஹவ் டேர் யூ? சுஹானா, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, என்ன ஆச்சு? அவ நடத்திய பாத்தீங்களா? நடத்தியா? இப்ப என்ன நீங்க திட்டவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருங்க. இல்ல சுஹானா, நடத்தங்கிறது கெட்ட வார்த்தை இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அத சொல்லதானே நான் வந்திருக்கேன். முதல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, இந்த ஏரியா டீசென்ட்டானவங்க இருக்கிற பியூட்டிஃபுல் ஏரியா தானே? உண்மைதான், நாங்களாம் இங்க இருக்கோமே. நீ இல்ல, நீங்க சொல்லுங்க. இந்த பியூட்டிஃபுல்லான டீசென்ட்டான ஏரியால உங்க மகனும் மருமகளும் இந்த மொட்டை மாடியில எல்லாரும் முன்னாடியும் சரசமானா நல்லாவா இருக்கும்? சொல்லுங்க. சரசமா? நான் பேசிக்கிறேன். இத பாருங்க மஞ்சாடி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சோனாக்கல்ல ஏதோ தோசை விழுந்துருச்சுன்னு சொன்னா. நீ பேசாம உங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். கையும் களவுமாவா? அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு சாட்சி. எங்களுக்கு கூட தெரியாது. உங்களுக்கு தெரியாத ஆலோக் சார், உங்க மருமக மொட்டை மாடியில என்ன சேட்டை பண்ணா தெரியுமா? சேட்டையா? கிரேசி. அவ இஷான இப்படி இழுத்தா, இப்படி இடுப்ப பிடிச்சா, அப்புறமா இப்படி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. வாட் இஷா? அவன் அவளை இப்படி சாச்சிட்டான். அப்புறம் அப்படியே எழுப்பி அவன் கண்ணத்துல இப்படி கொடுத்தா, இப்படி கொடுத்தா. ஐயோ, இங்க வாங்க. நீங்க நடந்ததை சொல்றீங்களா இல்ல என் கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? சொன்னேன், அவ்வளவுதான். அப்படி இல்ல, இப்படி 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 இல்ல, அப்படி அப்படி. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சமத்தா இருக்கீங்க தெரியுமா?
நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஒன் செகண்ட். மஞ்சு ஆண்டி, அவங்க 2 பேரும் செஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா எங்க 2 பேர் மேல அப்படின்னா உங்களுக்கு கோவம். புருஷன் முன்னாடி 4 செவத்துக்குள்ள என்ன பண்ணாலும் சரிதான். நாங்க கூட அப்படிதான். ஆனா எங்க வீட்டுக்குள்ள 4 பேர் முன்னாடி நம்ம அடக்கொடுக்கமா இருக்க வேண்டாமா? உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு முதலிரவு நடந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட உங்களோட பியூட்டிஃபுல் அங்கிள் என்னோட பியூட்டிஃபுல் முகத்தை பார்க்கவே இல்ல. அது அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி. என்னது? அது வந்து உங்க கணவரை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆமாமா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் கூட என்னோட பியூட்டிஃபுல் பப்ளியோட பியூட்டிஃபுல் அப்பாவை லவ் பண்றேன். ஆனா அதெல்லாம் என்னோட வீட்டுக்குள்ள மட்டும்தான். எப்படி எப்படி சொல்லுங்க ஆண்டி. எப்படியா? இதோ இப்பவே சொல்றேன். இப்படி கைய போடுச்சி, இப்படி கைய போடுச்சி. இங்க வாங்க வாங்கன்ற. மஞ்சு அண்ணி, இவரு ஆலோக் என்னோட புருஷன். உங்களுக்கு இன்னொன்னு தெரியல, ஆம்பளைங்க ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, பியூட்டிஃபுல் கிடையாது. கேட்டிங்களா? இப்போ இவ எனக்கு கத்து கொடுக்கறா. இப்போ என் புருஷனை பியூட்டிஃபுல் சொல்லுவேன், ஹேண்ட்ஸம் சொல்லுவேன், அதுக்கு மேலேயும் சொல்லுவேன். யா மஞ்சு அண்ணி, ஈஷான் சுஹானா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயடா. அம்மா ப்ளீஸ், நீங்க என்ன இல்ல அவங்கள திரும்ப வீட்டுக்கு போக சொல்லுங்க. பாத்தீங்கல, சான்ஸ் கிடைச்ச உடனே அப்பாவை 2-3 தடவை கிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, நீங்க யார் எங்க வீட்டுக்குள்ள வந்து இப்படி பேசுறீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன ஈஷானம்மா, எங்க இருந்து இப்படி ஒரு மருமகளை பிடிச்சீங்க? மை காட். என்னாச்சு? என்னாச்சுமா? ஐயோ சாமி, எனக்கு தலையே சுத்துது. தலை சுத்துதா? ஈஷானம்மா, கொஞ்சமாவது வெக்கப்படுங்க. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? பியூட்டிஃபுல் பேரம்பேத்திய கொஞ்சம் வேண்டிய வயசாச்சே. நீங்க தலை சுத்துதுன்றீங்க. இத பாருங்க ஆலோக் சார், உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பசங்க தான் அப்படின்னா அப்பா அப்பப்பா. முதல்ல ஏரியா முழுக்க இதை சொல்லி ஆகணும். இப்பவே போறேன். ஜாலி அக்கா, என் டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ஆச்சு. இங்க இருக்கிறது எல்லாம் டிஃபன் தான். ஆனா பெரியம்மா சொல்லிருக்காங்க இன்னைக்கு இங்க இருக்கிறது தான் சாப்பிடணும்னு. அப்படின்னா? அப்படின்னா இன்னைக்கு சமையல் கட்டுல அடுப்பை பத்த வச்சா தீட்டான். தீட்டா? எனக்கும் அதுக்கான சரியான அர்த்தம் தெரியாதுங்க. ஆனா பெரியம்மாவோட உத்தரவு, சமையல் கட்டுல இன்னைக்கு அடுப்பே மூட்டக்கூடாது. அப்ப மைக்ரோவேவ்ல சமைங்க. பட் ப்ளீஸ், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனா ஏன் சாப்பிட மாட்டேன்? எவ்வளவு சத்தான சாப்பாடு தெரியுமா இது? இல்ல இல்ல டாலி அக்கா, தயவு செஞ்சு நீங்க இப்ப உடனே போய் எனக்கு டோஸ்ட் கொண்டு வாங்க. நான் இதை சாப்பிட மாட்டேன். அட, அந்த டோஸ்ட்ல அப்படி என்னதான் இருக்கு? அது ஒரு சாப்பாடா? நாம எதை சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புல ஒட்டணும். நம்ம மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கணும். நான் சொன்ன விஷயம் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. அப்பா இதெல்லாம் சாப்பிட்டாரா? இல்ல இல்ல இல்ல, அது சாருக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது. ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலையா, அதனால அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்போ ஒரு நிம்மதியா ஆஃபீஸ்ல உட்காந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்படியா? தேங்க்யூ கோபியனா, தேங்க்யூ டாலிகா. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். அட அட, கொஞ்சம் இருமா, சாப்பிட்டு போ. பாத்தீங்களா, நைஸா ஓடி போயிட்டா, எதுவும் சாப்பிடல. யாராவது காலையில இப்படி எதுவும் சாப்பிடாம வீட்டை விட்டு கிளம்புவாங்களா? தினம் அப்படிதானே போறேன், காய்கறி வாங்க. வாயமுடு, இதனால ஐஸ்வர்யமே போயிடும். ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு பொம்பளை இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆமா, ஒரு பொம்பளை தான் வீட்டை கட்டி காப்பா. ஆமா, அது என்னமோ உண்மைதான். பரவாயில்ல, இனிமே பாரு, இந்த அப்பாவையும் பொண்ணையும் சரியான வழிக்கு நான் கொண்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனி, அனி, நிஷா எங்க? பாட்டி கூட பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கா. நீ உட்காரு, நான் இந்த வேலையை முடிச்சிட்டு டீ கொண்டு வந்து தரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் அண்ணி, எனக்கு இது மட்டும் போதும். காலங்கத்தால எங்கடா கிளம்பி போயிட்ட?
ஆக்சுவலா இன்னைக்கு நீ ஒலிம்பிக் மேட்ச மிஸ் பண்ணிட்ட. என்ன சொல்றீங்க ஒன்னும் புரியல. இலேஷ், இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல் மஞ்சு ஆண்டிக்கும் நம்ம சுஹானாவுக்கும் நடுவுல பயங்கரமா சண்டை நடந்துச்சு தெரியுமா? அனி அனி ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. என்னாச்சு தெரியுமா? சின்ன மாமா இப்படி பிடிச்சி இப்படி ஆடி சின்ன மாமாக்கு ஒண்ணு புரியல. உடனே சின்னத்தை பிடிச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல சித்தப்பாவோட கணத்துல முத்த வேற கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அண்ணே சுகானா நிஜமாவே ஒரு ஆன்டிக் பீஸ். இல்ல ஆன்டிக் இல்லடா, பியூட்டிஃபுல் ஆன்டிக். ஆனா எப்படியோ நாம மஞ்சு ஆண்டி எதிர்த்து நிக்கிறதுக்காக நம்மால சுகானா கஷ்யப் இருக்கா. வந்துட்டீங்களா? ராதாத்த, நீங்க நல்லா இருக்கீங்களா? தீபக் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். பெரிய அண்ணி எங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க. சின்ன மாமாவும் தாத்தாவும் கூட அவங்க கூட தான் இருக்காங்க. தண்ணி குடிங்க. நிச்சயமா ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்.